இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன். Isaiah chapter 60 verse 20. Your sun will never set again, and your moon will wane no more. The Lord will be your everlasting light, and your days of sorrow will end. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அவர் பார்த்து சொல்கிற வார்த்தை, நான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பேன். ஆம், உங்களையும் என்னையும் அவர் நித்திய வெளிச்சத்தில் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். ஆம், அவரே உங்களுக்கும் எனக்கும் அவர் வழிகாட்டியாயிருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் உங்களுடைய பாதைக்கும் என்னுடைய பாதைக்கும் வெளிச்சமாக இருக்கின்றது. நீங்களும் நானும் இயேசுனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கின்ற போது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கின்ற போது, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் எப்பொழுதும் நீதியின் பாதையிலும் வெளிச்சத்தின் பாதையிலும் அவர் நம்மை நடத்துவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நாட்களில் ஒருவேளை துக்க முகத்தோடு இருக்கலாம். துக்கமாய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றப் போகின்றார். வேதம் சொல்கின்றது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் என்று. தேவன் உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சமாயிருந்தால் நீங்களும் நானும் இருளின் பிள்ளைகளாய் இருக்க முடியாது. கர்த்தர் ஒளியாக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம். அவருக்குள் இருக்கின்ற போது, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளால் வாழ்கின்ற போது, அவர் உங்களையும் என்னையும் எப்பொழுதும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாய் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துவார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் சூரியனைப் போல பிரகாசமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் எப்படி வழிநடத்தினாரோ, அவருடைய பிரசன்னம் எப்படி அவர்களை வழிநடத்தினதோ, அதே போல உங்களை என்னை அவர் நிச்சயமாய் வழிநடத்துவார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் தகப்பனே நித்திய வெளிச்சமாக இருந்து ஒவ்வொருடைய துக்கங்களையும் அப்பா நீர் சந்தோஷமாய் மாற்றப் போவதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.